ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை படிக்க வச்சாங்க முதல்ல. எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச ஆள் நான் தான். நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. நாங்க ஒரு படம் பண்றப்பையும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்றப்ப ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தமா ஒரு படம் பண்ணமா போனோமான்னு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம், இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிருச்சு. சுரேஷ் பாபு அண்ணனும் சதீஷ் அண்ணனும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்து இது மாதிரி மூவி பண்ணணும், ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வடிவலன் சாரும் சிவசாமி சாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது நல்லா பெரிய பட்ஜெட்டாக மாறிடுச்சு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சாங் வந்து நல்ல சிங்கர் போகலான்னு சொன்னாங்க, லைவ் போகலான்னு சொன்னேன், எல்லாத்துக்கும் நல்லா மிக்சிங் போகலான்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கர்ஸ் வந்து சொல்லணுன்னா மகாலிங் அண்ணன் ஒரு சாங் பாடியிருக்காரு, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நிதிஷ்குமார்னு நம்ம தம்பி ஒருத்தர் பாடியிருக்காரு, அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ப்ரோக்ராமர் விக்னேஷ் இருக்கார் இங்கே, அவர் நல்லா என் கூட அசிஸ்டண்ட் வந்திருக்காரு. பூவரசன் அவர் இருக்காருங்க, அவர் லிரிசிஸ்ட்டு, அந்த சாங் அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து தேட்டரில் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீமில் இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது. எல்லாருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற விஐபிஸ், குறிப்பாக நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. ஆக்சுவலாக அவரும் ஷூட்டிங் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கூட்ட வார்த்தை ஒரு சின்ன படம் அப்படி நினைக்காம நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம மேடையில் உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சூர்யாவாக வந்து உட்காந்து நம்ம இந்த ஸ்டேஜையே பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட எவ்வளோ நன்றியை சொன்னாலும் தகாது. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்கிற சாதாரண ஒரு வீட்டிலிருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்கிற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த கிணத்து வேலை செய்கிறவங்க பற்றி பெருசாக எந்த பத்திரிகையிலையும் எந்த நியூஸு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசாக.
ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸாக வரும், இல்லை மற்ற எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்கிறப்பையும் நிறைய ஆபத்து வருது, அதிலெல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பெருசாக இங்கே தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்கள் நாடோடிகள் மாதிரி எங்கே கிணத்து வேலை கிடைக்குதோ அங்கே ஒரு குடிசை போட்டு அங்கே உட்காந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு, அப்பா அம்மா தாத்தா இப்படி தான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்கே வேலை செய்யுதோ அப்படியே போயிட்டே இருப்போம். எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில் உட்காந்துட்டு பக்கத்தில் மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாங்கள் வீடு கிடையாது அப்போ. ஆனால் அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தையை அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச ஆள் நான் தான். 10வது படிச்ச ஆள் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தையை புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தையை அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே ஆனால் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்போ நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும். வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்தில் அங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டில் இருந்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நான் டான்ஸ் பண்ணுறதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூலில் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமாவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமாக நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்னேன். அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டார். அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மளை மேல வர முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தா தான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தா தான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன். கிராமத்துல இருந்து எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டியில இருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடயா இருந்த என்னுடைய ஆர்வம் நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவலில் போயிட்டு நிறைய அவார்டு வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் இப்படி தான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜில் சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் ஃபிலிம் இப்போயும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிற்கிறேன். ஆனால் எங்கள் 2 பேர் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இப்பவும் நான் நிற்கிறோம். நேற்று 12-1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரமே எங்களுக்கு தூக்கம் இல்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு இப்போ கூட என்னால் பேச முடியல, தலைவலி. 1 வாரமாக நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ்லேயே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு இங்கே நிற்கிற வரைக்கும் நாங்கள் ஓடிட்டே தான். அந்த நைட்டில் தூங்கலை சரியா. அப்போ நாங்க ஷார்ட் பிலிம்ல எப்படி ஒன்னா இருந்து அந்த ஷார்ட் பிலிமை முடிச்சுமோ அதுவும் அப்படிதான். காம்படிஷனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட், லாஸ்ட் டைம்.
அது வரைக்குமே போராடி ஷார்ட் ஃபிலிம் அனுப்பி கேரளா ஃபெஸ்டிவலில் மேக் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவலில் பிஞ்சு மனசுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்து தமிழ்நாடு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு. இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மேக் ஃப்ரேம் அதில் வந்து 2வது ப்ரைஸ் மலேசியாவிலேருந்து ஒரு லேடி டைரக்டர் திராட்சைன்னு ஒருத்தர் வாங்கினாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அதில் பெருசாக வந்து நாங்கள் எதுவுமே செலவு பண்ணல. ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் அந்த அவார்ட் வாங்கினோம். அப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடிஞ்சால் நம்மளையா பெரிய படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு எங்கள் சிவசாமி மாமா. அவர் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஊக்கப்படுத்தி நீ உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமா நான் கூட நிற்கிறேன். நாங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய விஐபி எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நெய்வேலியிலேருந்து ஜீவ் பாஸ்கர் சார் நிறைய பேர் எத்தனை பேர் சொல்லலாம். அவர்லாம் எனக்கு நெய்வேலி எங்க இருக்கு, திருவண்ணாமலை எங்க இருக்கு, எனக்காகலாம் வந்து நின்னாங்க, ஆரம்பிச்சு விட்டாங்க. எங்க சித்தப்பாங்கெல்லாம் இருக்காங்க, தேவேந்திர சித்தப்பா, முத்து சாரு, சேட்டு சித்தப்பா, என் சகல வந்திருக்காரு. எல்லாருமே இது போல பேர் சொல்லணும்னா எவ்வளவு பேர் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா நாங்க வந்து கேட்டப்போ நடராஜ் சார்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். 10 நாள் அவர் சொன்ன மாதிரி 10 நாள் 15 நாள் தான் கேட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 45 நாள் கிட்ட நாங்க அவர்கிட்ட யூஸ் பண்ணோம். அவர் எந்த முகசுழிப்பு இல்லாம எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்லல. நான் இதுவரைக்கும் பேசினேன் படத்துடைய கதையை எதுவுமே சொல்லல. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும். நாங்க வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வராத படத்தை நான் எடுத்திருக்கேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கதையும் எம்ஜிஆர் காலத்திலும் ரஜினி காலத்திலையும் விஜய் காலத்திலையும் பண்ணிட்டாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணோம் பெஸ்டா மக்களுக்கு என்ன பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஒரு படம் பண்றப்பையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றப்ப ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தமா ஒரு படம் பண்ணமா போனோமான்னு இருக்கக்கூடாது. அந்த படத்தால ஒரு 4 பேராது ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா நாங்கள் பிஞ்சு மனசு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப சிகரெட்டை பற்றி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். அதனால் ஒரு 4-5 பேர் சிகரெட்டு பிடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது பெரிய கிளாப்பே நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு குழந்தை நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னாடி அவங்க வருங்காலத்தில் சிகரெட் பிடிப்பாங்களோன்னு பயந்துட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் யூடியூப்லேயே இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல ஒரு 5 ரூபாய் காயின் பிஞ்சு மனசு பார்ட் 2ன்னு ஒன்று பண்ணோம். 5 ரூபாய் காயின் ஒரு நம்ம தெரியாம ஒரு கடையில் வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும். அதுக்கும் அவார்டு வாங்கணும். அதுலயும் நிறைய பேர் திரும்பினாங்க. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம். இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிடுச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஓப்பனா சொல்லிடுறாரு, ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிட்டே இருக்காரு. அவர் என்ன ஆகுதுன்னா இதுல இருக்கிற சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா. குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா. என்ன வந்து சொல்ல எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிறேன் மூடுறான்னு அந்த பீர் எடுத்து குடிக்கலனா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்துருச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வெர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்கிட்டயாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிடுமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்கின மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலனா அப்ப என்னதான்ப்பா பண்ண அதை உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டல் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத் நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்தில் இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு பிரஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டரா வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாம சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நடிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு.
கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேல் அண்ணனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்கள் அண்ணன் ஆக்சுவலாக வடிவேல் அண்ணன் எங்கள் அண்ணன், என்னுடைய சகோதரர். அவர் வந்து நீ பண்ணுப்பா, அவனுக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, வடிவேல் அண்ணன் எங்கள் மாமாலாம் வந்து கூட வந்து, எங்கள் சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமாக உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.